சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து கேட்டறிய வந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி தற்போது செய்தியாளரிடம் பேசி வருகிறார். பார்க்கலாம். போயிடும் ஏன்னா ரொம்ப சாதனை பண்ண ஒரு பெண்மணி, அதனால அவங்களுக்கு ஒரு திருஷ்டி இது, அது போயிடும். அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவாங்க, மறுபடி மக்களை எல்லாரையும் சந்திப்பாங்க. நான் எல்லாருக்கிட்ட பேசி பார்த்தேன், எனக்கு ரொம்ப இப்போதான் ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஷி இஸ் எ கிரேட் லேடி. அந்த மாதிரி ஒரு லேடி இருக்கிறது நம்ம நாட்டில் நம்ம எல்லாம் பெருமை பண்ணோம். அவங்க நல்லா ஆயிட்டாங்க, சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுங்க. வணக்கங்க. நான் டாக்டர்கிட்ட எல்லாம் பேசுகிறேன், அமெரிக்கா டாக்டர்கிட்ட பேசுகிறேன். அவரும் பேசினார், எல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்க சிஎம் சும்மா எல்லோரும் அது இது எதோ கதையெல்லாம் சொல்லாதுங்க. நான் இதுக்காகவே இப்போ ஏற்பட்டிருந்து நேராக நான் இங்கே வந்து அவங்கள பார்க்குறதுக்கு. அவங்க நல்லா இருக்காங்க. அந்த அமெரிக்கன் டாக்டர் சொன்னார் நல்லா இருக்காருன்னு. ஆண்டவன் அவங்கள ஒரு ஏதோ ஒரு சோதனை மாதிரி கொடுத்தாரு. அது கண்டிப்பாக அந்த திருஷ்டி போயிடுச்சுன்னா அவங்க நல்லா ஆகிடுவாங்க. வணக்கம். உங்களுடைய నర్సు బాగున్నారు. అమెరికన్ డాక్టర్ చూశాను, ఆమెకి ఏదో కొంచెం దృష్టి తగిలింది, అందువల్ల ఇలా ఉన్నారు. ఇప్పుడు బాగున్నారు, త్వరగా ఇంటికి వెళ్ళిపోతారు. మళ్ళీ వచ్చి పబ్లిక్ చూసి వాళ్ళు బాగా మాట్లాడి మీ కష్టం ఏమేమి ఉందో పబ్లిక్ కష్టం అదన్నీ వాళ్ళు ఎలా ఇప్పుడు చేశారో అలాగే చేస్తారు. యూ షుడ్ ప్రే ఫర్ హర్. நல்லா ஆயிட்டாங்க. இது என்ன இது? உங்களுடைய நட்பு இல்லை நானும் அவங்க ரொம்ப பிரியமாக இருப்போம் ரெண்டு பேருமே. எப்போவுமே எனக்கு ஃபோனில் பேசுவேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு சாப்பாடுகள்லாம் போயிருக்கேன், எனக்கு புடவையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து என்னை எப்போவுமே சொல்லுவாங்க, நீங்கள் அந்த சின்ன கேரக்டர் அது இதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க, எப்போவுமே நீங்கள் டாப்பில் இருக்கணும், அதுதான் நான் விரும்புகிறேன்னு எப்போவுமே எனக்கு சொல்லுவாங்க. அதனால் நானும் அப்படி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. அவங்க ரெஸ்ட்டில் இருக்காங்க. அந்த அமெரிக்கன் டாக்டர் வந்து என்னோடலாம் பேசினாங்க. நான் விழுந்துட போறேன். அப்புறம் நான் ஒண்ணு சொல்லணும், நீங்க சொன்ன பொறுமையா இருங்க மேடம். அம்மா நீங்க பொறுமையா இருக்குமா? நீங்க கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம்.